2, 3. Fire! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல த நார்வுட் பில்டர். கதையோட ஓப்பனிங்ல ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய மரக்கிடங்கு பத்திக்கிட்டு எரியுது. அது எரியறத ஒரு லேடி வீடு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. போலீஸ் ஃபயர் இன்ஜின்லாம் வருது. வந்த போலீஸ்ட்ட அந்த லேடி ஒரு தடியான வாக்கிங் ஸ்டிக்கை கையில எடுத்து கொடுக்குறா. அப்பதான் தெரியுது எரியறது நெருப்பு மட்டும் இல்ல, உள்ள ஒரு சடலமும் இருக்குன்னு. இங்க கட் பண்ணா ஷெர்லாக்க பார்த்தே ஆகணும்னு ஒருத்தன் அவர் வீட்டு வாசல்ல நிக்கிறான். மேடம் ஹட்சன் ஷெர்லாக் வீட்டுல இல்லன்னு சொல்லியும் அவன் வீட்டு வாசல்லே வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம்ஸும் வாட்சனும் கையில ஒரு பேப்பரோட வந்தாங்க. பதட்டப்படாம நீ வந்த விஷயத்த சொல்லு. நீ ஒரு பேச்சுலர், லா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, உனக்கு ஆஸ்துமா இருக்கு. இந்த விஷயத்தை தவிர்த்து உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப வந்த விஷயத்த நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. அவனோட அழுக்கு துணி, கையில இருக்க லீகல் பேப்பர்ஸ், அவன் மூச்சு விடுற விதம், இதெல்லாம் பார்த்தா ஓம் சொன்னாரு. அவன் அப்படியே ஷாக்கா நிக்கிறான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் லா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். என் பேரு ஜான் ஹெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க பேப்பரை எடுத்து வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தான். அப்பதான் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான். ஜானஸ் ஆடேக்கர் அப்படின்னு நார்வுட்ல இருக்க ஒரு பெரிய பில்டர். அவரோட வீட்டு பின்பகுதியில இருந்த ஒரு பெரிய மரக்கடங்கு நேத்து ராத்திரி 12 மணி அளவுல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அது இல்லாம அவர் நேத்து நைட்ல இருந்தே காணோம். அவர் வீட்டு ரூமுக்குள்ள கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஆனதுக்கான இல்ல ரொம்ப சண்டை போட்டதுக்கான தடயங்கள் இருக்கு. ரத்தம் படிஞ்ச ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை கண்டெடுத்திருக்காங்க போலீஸ். அது இல்லாம எரியிற நெருப்புல அடையாளம் தெரியாத ஒரு கருகி போன ஒரு மனித சடலத்தையும் கண்டெடுக்கிறாங்க. நேத்து ராத்திரி கடைசியா பார்த்தது ஜான் ஹெக்டர். அவரை தான் இப்ப போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செய்தியை வாட்சன் படிச்சு முடிச்சாரு. சார், உங்களை விட்டா இப்போ யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. போலீஸ் எப்போ வேணாலும் என்னை அரெஸ்ட் பண்ணும். என் பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்படியே மறைஞ்சு கிரிஞ்சு இங்கே வந்துட்டேன். உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டா எனக்காக நீங்கள் வெளியே இருப்பீங்க. நான் நிம்மதியாக ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னான் ஜான். நான் அம்மா கூட பிளாக் ஹீத் என்று இருக்க இடத்துல இருக்கிறேன். நேத்து ராத்திரி ஒரு வேலை விஷயமா இந்த ஜோனஸ் ஓடேகர் பார்க்க வந்தேன். லேட் ஆனதால நார்வோ ரோட்ல தங்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னைக்கு காலைல நான் ட்ரெயின்ல போகும்போது பேப்பர் படிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் உங்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் இம்மிடியா உங்களை பார்க்க வந்தேன். இப்படி பேசிட்டே இருக்கும் போதே போலீஸ் வர சவுண்ட் கேட்குது. உள்ள ஓடியாராரு நம்ம இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட். ஹோம்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கேட்கிறாரு லெஸ்ட்ரேட்ட. ஓகே, அதனால என்ன, நானும் இங்கேயே உட்காந்து கேட்பேன்னு பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. அப்பதான் ஹோம்ஸ் சொன்னாரு, இப்ப நீ கொடுக்குற வாக்குமூலம் உன் மேலே எவிடன்ஸா திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உன் வார்த்தையை ஜாகிரதையா யூஸ் பண்ணுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. ஜான் மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சான். நேத்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் ஜான் ஓடேக்கர்னு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்களோட பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ கருத்து வேறுபாடு ஆகி பிரிஞ்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேத்து என்னோட ஆபீஸ்க்கு அவர் ஒரு 3 மணி அளவு என்ன பார்க்க வந்தாரு. நேத்து அவரை நான் முதல்ல நேர்ல பாக்குறேன். அவரோட சொத்தை உயிரெழுதி வைக்கணும், அதை எப்படி லீகலா பண்ணணும் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்க வந்தாரு. அவரு கைப்பட ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வந்தாரு. எங்க அம்மாவும் அவரும் தான் கல்யாணம் பண்ணிக்க தான் இருந்துச்சு. சில காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ணிக்கலையாம். எனக்கு நீயும் ஒரு புள்ள மாதிரி தான், எனக்கு எந்த வாரிசும் கிடையாது. நான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் உனக்கே எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை பத்தி பேச எழுத நைட் 9 மணிக்கு என் வீட்டுக்கு வான்னு அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வேற சொன்னாரு. நேத்து நைட்டு ஒரு 9 மணி அளவுல அவர் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ரொம்ப அமைதியாகவும் கொஞ்சம் அன்பிளசண்டாகவும் இருந்துச்சு. ஆனா இது ஏன்னு எனக்கு தெரியல. என்ன, அவரோட பிரைவேட் ரூமுக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க இருக்க லாக்கர்ல பல டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளில எடுத்து வைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் மற்ற டீட்ஸ் பேப்பர் அதெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. நான் என் வேலையை ஆரம்பிச்சேன். அந்த பேப்பர் மேல மெழுகு ஊத்தி என் கை விரலால அதுக்கு நான் சீல் வச்சேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே மணி 12. வெளில வரும்போது தான் என்னோட வாக்கிங் ஸ்டிக்கை காணோன்றதை நான் பார்த்தேன். அது என்னோட அப்பாதுன்றதால ரொம்ப நேரம் இங்க தேடினேன். அதுக்கப்புறம் ஜானஸ் ஓடேக்கர் தான் சொன்னாரு, அது இங்கதான் எங்கேயாவது கிடக்கும், நான் எடுத்து வைக்கிறேன், நீ அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துக்கோன்னு சொன்னாரு. நானும் அவர் பேச்ச கேட்டு அங்கிருந்து கிளம்பினேன். மணி ரொம்ப நேரம் ஆனதால எனக்கு ட்ரெயின் கிடைக்காதால நான் நார்வுட்லயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு ஹோம்ஸ் அவர் கைப்பட எழுதின ஒரு டிராஃப்ட் இருக்குன்னு சொல்லி அந்த டிராஃப்ட் எங்கன்னு கேட்டாரு. அதை அவன் கையில எடுத்து கொடுத்தான். வேற எதுவும் கேள்வி இல்லையா, இன்னும் கேள்வி இருந்தா கேளுங்களேன் அப்படின்னு லெஸ்டே ரொம்ப கிண்டலா சொன்னான். இப்போ இது எனக்கு கேள்வி இல்ல, நான் பேக் ஈத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேள்வி கேட்கணும்னு சொன்னான். பேக் ஈத் இல்லது நார்வுட் அப்படின்னா லெஸ்ட்ரேட் மேபி இருக்கலாம் அப்படின்னு ஓம்ஸ் பதில் சொன்னாரு. அந்த உயில படிக்க ஆரம்பிச்சார் ஓம்ஸ். லெஸ்ட்ரேடு ஜானை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டான். லெட்டர் பார்த்த ஓம்ஸ் வாட்சன் கொடுத்து இதை ஏதாவது கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு லெட்டர் கையில கொடுத்தாரு. அதுக்கு வாட்சன் சொன்னாரு, கொஞ்ச நேரம் கையெழுத்து நல்லா இருக்கு, நடுவுல கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, மறுபடியும் கேவலமா இருக்கு, என்னையா கையெழுத்து எழுதுறான் அப்படின்னு சொன்னான். இதுல என்ன கண்டுபிடிக்க, நீயே சொல்லு அப்படின்னு வாட்சன் சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஓம் சொன்னாரு, இது அவன் ட்ரெயின்ல போகும்போது எழுதியிருக்கான். நல்ல கையெழுத்து எல்லாமே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கும் போது எழுதுனது. கொஞ்சம் கையெழுத்து ஆவரேஜா இருக்கிறது ரன்னிங்ல எழுதியிருக்கான். மத்ததெல்லாம் ஸ்டேஷன் பாசிங் இல்ல ரிவர் பாசிங் அப்ப இருந்திருக்கும். ஏன்னா வண்டி ரொம்ப நடுநடுங்கி இருக்கும். கணக்கு பண்ணி பார்த்தா 2 இடத்துல தான் கையெழுத்து நல்லா இருக்கு. சோ 2 ஸ்டேஷன் தான் நின்று இருக்கு. அவன் ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிருக்கான் இங்க வரதுக்கு. எந்த ஒரு முட்டா பையனும் உயில ட்ரெயின்ல போகும்போது எழுத மாட்டான். இது மாதிரி கிறுக்க மாட்டான். ஒண்ணு அவனுக்கு இந்த உயில் தேவையே படாது, இல்லனா அவனை சாவ போறோம்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். இமிடியா கிளம்பி நம்ம பேக்கியத்துக்கு போலாம் அப்படின்னு ஜானோட அவங்க அம்மாவை பார்க்க போனாரு.
2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதான். அதுக்கப்புறம் இந்த ஆள் ரொம்ப ஒரு மோசமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜை ட்ராப் பண்ணிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் ரொம்ப மோசமான ஆளு. அவன் கொடுத்த வெட்டிங் பிரசன்ட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவ கையில எடுத்து குடுக்குறா. அந்த ஃபோட்டோவ மூஞ்சிலே போட்டு கத்தியால கீறு கீறுன்னு கீறி வச்சிருக்கான். மூஞ்செல்லாம் குத்தி வச்சு இத வெட்டிங் கிஃப்ட்டா வேற அனுப்பி வச்சிருக்கான். அவர் அப்ப வேணா அப்படி இருந்திருக்கலாம். இப்ப அவர் திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட சொத்து எல்லாத்தையும் உங்க பையன் மேல எழுதி வச்சிருக்காரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டாரு வாட்சன். ஐயோ சாமி! அந்த ஆளோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வேணாம். அந்த சொத்த அவனே எடுத்துட்டு போ சொல்லுங்க. அவன் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருவான் அப்படின்னு இம்மீடியட்டா சொன்னாங்க அந்த மேடம். ஜானோட அம்மா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டாச்சு. இப்ப சம்பவம் நடந்த இடமான நார்விட்டுக்கு வராரு. வந்தோடனே இன்ஸ்பெக்டர்ட்ட அந்த ஒரிஜினல் உயில கையில கொடுத்துறாரு. அந்த எரிஞ்சு போன இடத்துல ஒரு ட்ரவுசர் பட்டன் கிடைச்சிருக்கு. அந்த பட்டன்ல ஜானஸ் வழக்கமா தைக்கிற டெய்லரோட மார்க் இருக்கு. அத லெக்சிங்டன் வீட்டு வேலைக்காரி கன்ஃபார்ம் பண்றா. அது இல்லாம சம்பவம் நடந்த இடத்துல ஒரு வாக்கிங் ஸ்டிக் கண்டெடுத்திருக்காங்க. அந்த வாக்கிங் ஸ்டிக் ஜானோடதான்றது அவனே ஒத்துக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள 2 ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ஜானாஸோடது, ஒன்னு ஜானுது. சோ இதோட என்ன சாட்சி வேணும் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் சொல்றான். அவர் வீட்டு வேலைக்காரன் லெக்சிங்டனை விசாரிக்க ஆரம்பிச்சார் ஹோம்ஸ். நேத்து ஜான் எத்தனை மணிக்கு வந்தான்? நீ தான் அவனை வெல்கம் பண்ணியா? நீ எத்தனை மணிக்கு தூங்க போன? அவருக்கு ஏதாவது எதிரி இருக்கா? இதற்கு டாக்குமெண்ட்லாம் கிடைக்க இதை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? இப்படின்ற கேள்விகள்லாம் ஹோம்ஸ் கேட்டாரு. அதுக்காக நேத்து ராத்திரி 9:30 மணிக்கு தான் ஜான் வந்தான். நான் 11 மணிக்கு தூங்க போயிட்டேன். அவங்க எதிரியெல்லாம் இருக்கான்றே தெரியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருக்கக்கூடும் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்றா. அவரோட பிரைவேட் விஷயத்துல நான் எப்பவுமே தலையிட மாட்டேன். அது இல்லாம நேத்து ராத்திரி எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல அப்படின்னு அவரோட வாக்குமூலத்தை கிளீனா கொடுத்துட்டா. அவ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதே அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஹோம்ஸ். அப்படியே ஹோம்ஸ் வாசலுக்கு வராரு. அப்ப பக்கத்துல இருக்க 2 நாடோடி பசங்க அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே ஹோம்ஸ் வாக் பண்ணி போயிட்டு இருக்காரு. பக்கத்துல கல்லெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சு ஒரு சைகை பாஷையில எழுதி இருக்கு. அதை அப்படியே பாக்குறாரு. பக்கத்துல ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு உனக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியும், என் கூட வான்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போறாரு. வாட்சன் ரொம்ப வேகமா ஓடி வந்து ஒரு விஷயத்த சொன்னான். லாக்கர்ல எந்த பத்திரமும் வேல்யூவாவே இல்ல. எல்லாமே வெத்து பத்திரம். கரெக்டா சொன்னா எந்த முக்கியமான பத்திரமும் இங்க வச்சிடல. அது இல்லாம ஒரு பேங்க் அக்கவுண்ட் பார்த்தா ஜீரோல இருக்கு. மத்த எல்லா பணத்தையும் மிஸ்டர் கார்ன்லியஸ் அப்படின்னு ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. அவர் புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நான் இப்பதான் பார்த்தேன். இவன்கிட்ட சொத்தே கிடையாதடா. இவன் எதுக்குறா உயில்லாம் எழுதி வைக்கிறான் அப்படின்னு வாட்சன் கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், டைரக்டா பேங்க் போய் டீல் பண்றேன். இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு லண்டன்ல இருக்க பேங்க் கிளம்புறாரு வாட்சன். அந்த வீடு சுத்தி நிறைய நாடோடி கூட்டங்களா இருக்கிறதால அன்னைக்கு நைட்டு ஓம்ஸ் ஒரு நாடோடி வேஷத்தை போட்டு அந்த மக்களோட மக்களா அப்படியே உழவு பார்க்க போனாரு. அங்க ஒருத்தன் தனியா ஒரு நெருப்பை பத்த வச்சுட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தன் அவன் பாட்டு பேசிட்டு இருந்தான். நீ என் ஃப்ரெண்டு வழக்கமா ஒருத்தன் அந்த பக்கத்துல பெரிய வீடு இருக்குல்ல, அங்கிருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வருவான். 2 நாளுக்கு முன்னாடி இங்கே வெயிட் பண்றா, உனக்கு நிறைய துணி எடுத்து வந்து தரேன்னு சொன்னா. அவன் ஒரு பொய்க்கார பைய, அவன் வரவே இல்லை பாரு அப்படின்னு ஓம்ஸ்ட்டு அவன் பாடி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் கொடுத்த பணம் துணியெல்லாம் அவன் மட்டுமே என்ஜாய் பண்ணணும்னு எடுத்துட்டு போயிட்டான். என்னை ஏமாத்திட்டான், அவன் வரவே காணும் பாருங்களேன் அப்படின்னு ஓம்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஓம்ஸ் லண்டனுக்கு போயிடுறாரு. அப்போ ஒரு தந்தி வருது. அந்த தந்தி அந்த இன்ஸ்பெக்டர் லெஸ்டேட் தான் அனுப்பியிருக்கான். கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன், என்கிட்ட பலமான சாட்சிகள்லாம் இருக்கு, இந்த கொலைகாரன் ஜான் தான், எனக்கு இன்னொரு சாட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி தான் அது. அதுக்கு ஓம்ஸ் சொன்னாரு, அவன் சொல்றது கரெக்ட் தான், அவன்கிட்ட பலமான சாட்சிகள் இருக்கு, எல்லாமே ஜானுக்கு எதிராக தான் இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு நார்வுட் கிளம்பி போனாங்க. ஹோம்ஸை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் லிஸ்டேடு மறுபடியும் பெருசா கொக்கரிக்க ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் உன் டைம்டா, எல்லாத்தையும் அமைதியா கேட்டு இருந்தாரு ஹோம்ஸ். கவலைப்படாத, நீ எப்ப பார்த்தாலும் நீயேவா தேய்ச்சிட்டு இருப்ப, இந்த ஒரு வாட்டி நான் தேய்க்கிறேன், அண்ணன் நான் ஒரு வாட்டி தேய்க்கிறதால நீ சந்தோஷப்பட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு இன்னொரு க்ளூ கிடைச்சிருக்கு, வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அழைச்சிட்டு போனா அந்த லிஸ்டேட். அங்கேயே பார்த்தா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெட் கலர்ல இருக்கு. அது ஜானோட கைரேகையோட ஈஸியா மேட்ச் ஆகுது. இதுக்கு மேலேயுமா இந்த கேஸ்ல நீ இருக்க ஹோம்ஸ், தயவு செய்து அப்படியே போயிடு, இந்த வாட்டி நான் தான் ஜெயிச்சேன் புரியுதா அப்படின்னு சொன்னா லிஸ்ட்ரேட். இந்த கைரேகை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, நம்ம வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்னு அவன் வீட்டு வேலைக்காரியை கை காட்டினாரு லிஸ்ட்ரேட். பேசிட்டே இருந்தும் திடீர்னு மாடிக்கு போனாரு. மேல இருக்க எல்லா ரூமையும் உள்ள போய் செக் பண்ணிட்டு வெளில வந்தாரு. வாட்சன் ஹோம்ஸ் சொன்னாரு, போக போக எல்லா எவிடன்ஸ்க்கு அவன் அகேன்ஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு ஹோம்ஸ், இந்த எவிடன்ஸ் அப்படி கிடையாது, இந்த எவிடன்ஸ்ல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு ஹோம்ஸ். நேத்து அந்த இடத்த நான் பார்க்கும் போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, இது இன்னைக்கு காலையில தான் முளைச்சிருக்கு. அப்படியே பேசிட்டே இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்தாரு. நான் ஒரு முக்கியமான சாட்சியை உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணியே ஆகணும். அதை நான் பண்றதுக்கு நல்ல வாய்ஸ் இருக்க 2 கான்ஸ்டபிள் எனக்கு வேணும். லிஸ்டேடுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் 2 கான்ஸ்டபிளை அவருக்கு அனுப்புனாரு. தம்பி நீ என்ன பண்ற, 2 கட்டு வக்கீல் எடுத்துக்கோ, அது அப்புறம் 2 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஓம் சொல்றாரு. இந்த போலீஸ்காரங்களும் 2 வக்கீல் மூட்டையை எடுத்துக்கிட்டு 2 பக்கெட் வாட்டரை எடுத்துக்கிட்டு மாடி மேல போறாங்க. மேல ஒரு ரூம்ல அந்த வக்கீலை வச்சுட்டு வாட்சனை விட்டு பத்த வைக்க சொல்றாரு. வாட்சனும் பத்த வைக்கிறாங்க. பத்த வச்சுட்டு ஓம்ஸ் பக்கத்துல 1 2 3 இப்ப எல்லாரும் என் கூட கோரஸா ஃபயர் ஃபயர்னு கத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபயர்னு கத்த ஆரம்பிச்சாங்க.
அந்த பக்கத்துல லிஸ்டருக்கு ஒன்றும் புரியல. டே நீங்க என்னடா பண்றீங்க, ஏன்டா இப்போ வீடை பத்த வச்சு விட்ற போறீங்கடா அப்படின்ற மாதிரி லிஸ்டர் கத்தனா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது உள்ள ஒரு சத்தம் கேட்டு ஒரு பெரிய உருவம் கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம கொலை செய்யப்பட்டதா சொன்னோம்ல அந்த ஜானஸ் ஓடேகர் தான். அட மலமாடே, இந்த ரூமுக்குள்ள நீ என்னடா செய்யற? ஒன்னு கொலை பண்ணி போட்டாங்கன்னா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு வச்சிருக்கான், இதுக்குள்ள என்ன பண்ணா அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. ரூமுக்குள்ள போனா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இவரு சாப்பிட்டு போட்ட தட்டு எல்லாமே ரொம்ப ராஜபோகமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு உள்ள. இவன் அவன் கடன்காரர்களுக்கு பயந்து அதே சமயத்துல அவனை உதறி தள்ளி அவன் காதலிய பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கான். அவன் ஏற்கனவே கரெக்டா தான் பர்ஃபெக்டா தான் பிளான் பண்ணி வச்சிருந்தான். நேத்து அவன் தம்பிரிண்ட வச்சால அதுதான் அவன் பெண்ண பெரிய தப்பு. முதல் நாள் நான் வியூ பார்க்கும் போது இந்த இடத்துல அந்த கைரேகை இல்லைன்றது எனக்கு 100% ஷூர். மறுபடியும் இந்த கைரேகை வரந்தா இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இந்த வீட்டோட ப்ரொபோர்ஷன், அங்கெல்லாம் லென்த், வித் இதெல்லாம் பார்க்கும்போது 3வது ரூமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை தட்டின மாதிரி தான் இருக்கு. அதை தட்டி பார்த்தாலே அது ஃபால்ஸ் சீலிங் நல்லா தெரியுது. இவன் ஒரு பில்டர்ன்றதால இந்த வேலையை அவன் ஈஸியா செஞ்சிருக்கான். பக்கத்துல நாடோடி கூட்டம் இருக்கு, அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்லி யாரையோ வர வச்சிருக்கான். அதே போல நிறைய துணி தரேன்னு சொல்லி இன்னொரு நாள் வர வச்சிருக்கான். உள்ள வந்தவன் திருப்பி போகவே இல்லை. நேத்து கீழே லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச அந்த கான்செப்ட்ல அழைச்சிக்கிட்டு இந்த நாடோடிகள் இருக்க இடத்துக்கு நான் போனேன். இந்த வீட்டுக்கு பின்னாடி சைடு தான் அவங்க இருக்காங்க. வழக்கமா இந்த நாடோடிகள் டிராவலர்ஸ்லாம் ஒரு பாஷை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தரையில கல்லெல்லாம் வச்சு நான் வந்துட்டு போனதுக்கு உண்டான அடையாளத்தை செதுக்க வைப்பாங்க. இது மாதிரி நான் ஒரு விஷயத்தான் இங்க பார்த்தேன். இதை பத்தி அந்த நாடோட்ட கேட்கும் போது தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு சொன்னான். அந்த எரிஞ்சு போன சடலத்துல ஒரு சுறா மீன் பல்ல சீவி வச்சிருந்த ஒரு டாலரை நான் பார்த்தேன். சோ கண்டிப்பா அந்த நாடோடிய இவன் தான் கொண்டு போட்டிருக்கான். இவன் மேல அந்த கொலை கேஸை உள்ள போட்டு இவனை உள்ள தள்ளுங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னாரு. அது இல்லாம வாட்சன் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இவன் அக்கௌண்ட்ல பணம் அனுப்புனது எல்லாமே அவனோட அக்கௌண்ட் தான். அது அவன் பினாமி அக்கௌண்ட். டாக்டர் கார்னலியஸ்ன்றது இவ தான். எல்லா பணத்தையும் தூக்கி இன்னொரு அக்கௌண்ட்ல போட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டு நிம்மதியா வாழலான்னு தான் இவரு பிளான். அது இல்லாம லிஸ்டர் கிட்ட இந்த வேலைக்கு நீயே பேர் எடுத்துக்கோ, நீயே ரிவார்டு வாங்கிக்கோ, எனக்கு எந்த பேரும் வேணாம், எந்த பேப்பர்ல எந்த நியூஸும் வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாடு தொப்பியை மாட்டிட்டு ஹோம்ஸ் கிளம்பி போயிட்டே இருந்தாரு. உனக்கு எந்த பணமும் எந்த ரிவார்டும் வேணாமா அப்படின்னு ஷாக்கா கேட்ட லிஸ்டருக்கு வாட்சன் சொன்னாரு, அவனுக்கு ஒர்க் செய்யறதே ஒரு ரிவார்டு தான், நீ கிளம்பு காத்து வரலன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலா நெருப்பெல்லாம் பத்த வைக்காம அவனுக்கு கதவை திறந்து அவன் வெளில அழைச்சிருந்திருக்கலாம். லிஸ்டேட வேணுக்குனுமே வம்புழுக்கணும்ன்றதுக்காக தான் ஹோம்ஸ் இப்படி பண்ணாரு. அவன் பணத்துக்கெல்லாம் தக்க பதிலடியும் சொன்னாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.